பாத்தீங்களா, சின்ன குழந்தையா இருந்தாலும் பாட்டி கிட்ட வந்தோன்னா அறத நிறுத்திட்டான். இந்தாப்பா. போங்க, நீங்களும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்கக்கா. வேண்டாம் அர்ஜுன். வா சாந்தி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாமா சாந்தி, வா. வாமா. கூடிய சீக்கிரம் பிரச்சனையெல்லாம் தீர. நல்லா இருப்ப. அடுத்த தடவை நீ என்ன பார்க்க வரும்போது கார்த்திக் கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? அதைத்தான் கடவுள்கிட்ட உனக்காக வேண்டிக்கிறேன். எல்லாரும் இருந்து தைரியமா சாப்பிட்டு போங்க. ஏன்னா என் பொண்டாட்டி இன்னைக்கு சமைக்கல. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்கே. என்ன சின்ன எதுக்கு பாராட்டு? என்ன ஆர்கே அப்படி சொல்லிட்ட? டெல்லி வரைக்கும் போய் சேம்பருக்கா எவ்வளவு பெரிய விஷயம் சாதிச்சிருக்க, சும்மாவா? அப்படி என்னப்பா பெருசா பண்ணிட்டேன்? இந்த தன்னடக்கம் தான் ஆர்கே. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீ டெல்லிக்கு போய் யாருக்கிட்ட என்ன பேசின, எவ்வளவு பேசின, எல்லா டீடைல்ஸ் எனக்கு வந்துருச்சே. யூ ஹவ் டன் a great service to our industry and our chamber. அதை நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு. இனிமே அடிக்கடி டெல்லி போகணுமே, மாசத்துக்கு 2-3 தடவை ஆகுது. போயிட்டு வா ஆர்கே. என்னுடைய பழைய நண்பன் ஆர்கே நான் பார்க்கணும். அதே அளவுக்கு பிஸி, அதே கம்பீரம், அதே உற்சாகத்தோட நீ வேலை செய்யணும். அதே பாசத்தோட எங்களெல்லாம் வழி நடத்தணும்பா. சின்ன நான் மறுபடியும் சொல்றேன், இது அத்தனைக்கும் காரணம் நீதான். தப்பு ஆர்கே. உன் மருமக, அதாவது என் சம்பந்தி அபிராமி தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்க ஆபீஸ் எல்லாம் பாத்துக்கிறதுனால தானே உன்னால எங்களுக்கெல்லாம் சேவை செய்ய முடியுது. அதெல்லாம் ஓகே. ஆனா நான் இப்படி அடிக்கடி டெல்லி போயிட்டா ஆபீஸ் மேட்டர்ஸ்ல அபிராமிக்கு யார் கைட் பண்ணுவான்னு தான் யோசனையா இருக்கு. அந்த கவலையை விட ஆர்கே, நான் கைட் பண்றேன். இனிமேல இருந்து அது உன் ஆபீஸ் இல்ல, நம்ம ஆபீஸ். சோ நைஸ். கம் லெட்ஸ் கோ. ஓகே மேடம். என்ன நாராயணா? இல்லம்மா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போய் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டோமா? வேண்டாம் நாராயணா, நானே போறேன். அப்பதான் அவர் வராம இருப்பாரு. இல்லனா குழந்தைய பார்க்கணும் பாரு. நீங்க அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசிட்டு வந்திருக்கீங்க, இனிமேலுமா வருவாரு? தெரியல. மீறி வந்தா நான் நிச்சயம் வேற முடிவு எடுக்க வேண்டியது. சாந்திமா, பயப்படாத, நான் சாக மாட்டேன். சாந்தி, நீ பிஸியா இருந்தா நான் அப்புறமா வந்து பாக்குறேன். நீ ஆபீஸ் டைம்ல வந்திருக்கேன்னா கண்டிப்பா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். முதல்ல உட்காரு. அப்புறம் கார்த்திக் உன்கிட்ட வந்து என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரா? எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாத்தையும் தான் இல்லைன்னு மூழ்கியாச்சுல்ல. டைவர்ஸ்க்கு தான் பொண்டாட்டி வேணும், திட்டுறதுக்கும் பொண்டாட்டி வேணுமா? இதை விட கோவமா உன் சார்பா கேட்டுட்டேன். சாந்தி கிட்ட உனக்கு எந்த உரிமை இருந்தாலும் அவ பெத்த குழந்தைகிட்ட உனக்கு உரிமை இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். அப்படித்தாங்க கேட்கணும். என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? அதே பல்லவிதான். நான் சாந்திக்கு வேணா டைவர்ஸ் கொடுத்திருக்கலாம், ஆனா குழந்தை மேல பாசம் இருக்குங்கிறாரு. அவர் பேச்சே முரண்பாடா இருக்கு. எது எப்படியோ அந்த குழந்தை பாசம் கார்த்திகை மாத்தும்னு நினைக்கிறேன். அந்த கனவுல நான் காண்றது இல்ல. நான் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. சாந்தி, வர வர கார்த்திகோட பேச்சே எனக்கு பிடிக்கல. பிசினஸ்ல வளர்ந்துகிட்டு வரியா, அந்த திமில தான் நீ பேசுறியா, பாக்குறியா, நடக்கிறியா?
இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அவரு? அவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு புரியல. அம்மாவை டைவர்ஸ் வேற பண்ணிட்டு அவங்க வளைச்சு பார்த்து பொறாமப்படுறாரா? ஏன் இப்படி இருக்காரு? நாராயணா, நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நந்தினி, இனிமே தயவு செஞ்சு அவரை பேச்ச என்கிட்ட பேசாத. சாரி சாந்தி, உன் மனச நான் ரொம்ப காயப்படுத்திட்டேனா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவரு மாற மாட்டாரு. நான் மாறணும். சாந்தி, நீ என்ன சொல்ற? சொல்றேன். நேரம் வரும்போது எல்லாருக்கும் தெரியும். நாராயணா, ஸ்கூல்ல போய் குழந்தைய அழைச்சுக்கிட்டு வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. சரிம்மா. சரி சாந்தி, நானும் கிளினிக் கிளம்புறேன். ஓகே, பாய். சார். ஹலோ, வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும். என்ன விஷயம் மேடம்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் டைவர்ஸ் கேஸ் இப்போதைக்கு வரக்கூடாது. வாய்தா வாங்கிக்கிட்டே இருங்க. எப்ப கேஸ் எடுத்துக்கலாம் மேடம்? முன்ன உங்க கை உடைஞ்சதுனால நம்ம கேஸ தள்ளி போட்டோம். இப்ப என்ன ரீசன் சொல்ல போறோம்? அந்த ஐடியா கேட்கதானே இப்ப நான் உங்களை பார்க்க வந்தேன். இந்த கேஸ நீங்க தான் வாதாடணும். காரணமும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதானே ஒரு லாயரோட ஸ்பெஷாலிட்டி. மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு டைவர்ஸ் வாங்குறதுல விருப்பம் இல்லையா? விருப்பமா? வெறியே இருக்கு. அவரு ரோஹிணியோட சந்தோஷமா தான் இருக்காரு. இனிமே எனக்கு அவர் கிடைக்க போறதும் இல்ல. அவரோட மன நிறைவா என்னால வாழவும் முடியாது. ஏன் நிம்மதியை கெடுத்த அவரு நிம்மதியாவே இருக்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? அவருக்கு டைவர்ஸ் கொடுக்க கூடாது. மேடம், ஆமா, இந்த டைவர்ஸ் எப்ப நடக்கணும்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க அந்த கேஸ் எடுத்தா போதும். ஓகே மேடம். சரி, நான் வரேன். ஓகே. சின்ன சார், உங்க பேச்ச கேட்காம போய் தான் எனக்கு ஏகப்பட்ட நஷ்டம். இது பாரு கேசவா, என்னுடைய கணக்கு புஸ்தகத்துல நஷ்டங்கிற வார்த்தைக்கு இடமே இல்ல. ஏன்னா நான் ஒவ்வொரு படியும் அளந்து வைக்கிறவன். இது வரைக்கும் நான் பிசினஸ்ல நஷ்டமே பட்டதில்லை. என்ன கேசவா, அட்வைஸ் கேட்கறதுக்கு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவர்தான் லாபம் வருது. என்னப்பா பேசுற நீ? நாணயமா இருந்தாலே நஷ்டம் வரும். ஏன் அறிவுக்கு எட்டின வரைக்கும் எவன் நஷ்டமே வரலன்னு சொல்றானோ அவன் நாணயமே இல்லாதவன்பா. இவ அறிவை தூக்கி குப்பையில போடலாம். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஆளு ஒரு மாதிரியா இருந்தா பேச்சு ஒரு மாதிரியா தான்ப்பா இருக்கும். என்னடா ஒரு மாதிரி? ஏய், மரியாதை இல்லைன்னா உனக்கு ஏன்டா நான் மரியாதை கொடுக்கணும்? நீ ஏன் கொடுப்ப? நீ ஒரு சுயநலவாதி இல்ல. மத்தவங்க மனசை எரிய வச்சு குளிர் காய்வ. என்ன சம்மந்தி ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு எரியாக்கிட்ட. நீ இப்ப சம்மந்தி ஆயிட்டல. இது பார், அது என் புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் இல்ல, குள்ள நெறித்தனம். சரி, நான் ஆர்கே வீட்டுல சம்மந்தி ஆனது குள்ள நெறித்தனம்னா, நீ இப்ப அவன் புள்ள மதன் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கியே, அதுக்கு பேர் என்ன பாசமா? என்னடா பேசுற? மதன் வளர பையன்டா, நாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீ ஆர்கே சேர்ந்து அவன் அமுக்குறீங்கடா. பழசெல்லாம் மறந்துட்டியா? நான் பழச மறந்துட்டேனா? நீ தாண்டா பழச மறந்துட்ட. ஏண்டா என்ன நீ எதிரியாக்கிட்ட? கேட்டா உன் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவன் என் சம்பந்தின்னு சொல்ற. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் தானடா அவங்க வீட்டு சம்பந்தியா இருக்க வேண்டியவங்க. இப்ப ஆர்கேயோட பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக உன் பையனே வித்துட்டேல்ல. டேய் விஜி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஏண்டா உண்மை சுடுதோ? ஒன்ன சுற்றுவான்டா. நானும் அவனும் பேசிட்டு இருக்கோம்ல. என் ஃப்ரெண்ட் மேல கை வச்ச. என் ஃப்ரெண்ட் யாரா நீ? என் ஃப்ரெண்ட் யாரா
வணக்கம்மா. வணக்கம். உங்களுக்கு பிடிக்காத மருமக பெத்தாலும் இவனும் உங்க பேரன்தான். பிடிங்க. செல்லம், பாட்டி தெரியுதா? பாட்டி தெரியுதா ஐயா? பாட்டியை யாரும் மறக்கல, ஆனா பாட்டி தான் எல்லாரையும் மறந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? யார மறந்துட்டேன்? இந்த குழந்தை மேல என்னை விட உங்களுக்கு தான் உரிமை ஜாஸ்தி. ஏன்னா இது உங்க ரத்தம், அதனாலதான் இயற்கையாவே உங்களுக்கு பாசம் அதிகமா வருது. ஆனா சாந்தியோட குழந்தை யாரோட குழந்தையோன்னு நினைச்சுதானே அதை நீங்க மறந்துட்டீங்க. இல்ல, நான் இந்திரா மேல இன்னும் பாசமா தான் இருக்கேன். அப்படி இருந்திருந்தா கார்த்திக் சாந்தி டைவர்ஸுக்கு நீங்க சம்மதம் கொடுத்திருப்பீங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி சாந்தி என்ன தப்பு பண்ணிட்டா? அபிராமி மாதிரி உங்க குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாளா? ஏதோ துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றீங்களே, அப்படி என்னமா துரோகம் பண்ணினா? என் பொண்ணுக்கும் உங்க பிள்ளைக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சா. அதுவும் எப்போ? அபிராமி கெட்டவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். அவ அப்படி செய்யலன்னா தாலியே கட்டாம என் பொண்ணு குழந்தை பெற்றிருப்பா. அது இன்னும் உங்க குடும்பத்துக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தான் தேடி கொடுத்திருக்கோம். சரி, சாந்தி தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், அதுக்கு டைவர்ஸ்ங்கிறது பெரிய தண்டனை இல்லையா? குடும்பத்துல பெரியவங்க நீங்க, அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே. இத பாருங்க, மதன் தப்பு பண்ணா, அதுக்கு சாந்தி துணை போனதுல அவன் மேல எனக்கு கோவம் இருந்தது உண்மைதான். ஆனா அதுக்காக கார்த்திக் சாந்தியை டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படல. எனக்கும் மனசாட்சி இருக்கு. நானும் 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்தவதா. அவன் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நானும் கார்த்திக் கிட்ட பேசினேன். அவன் நல்ல முடிவு எடுப்பாங்கிற நம்பிக்கையில தான் நானும் இருந்தேன். ஆனா கோர்ட்ல அவசரப்பட்டு விவாகரத்துக்கு முதல்ல சம்மதிச்சது கார்த்திக் இல்ல, சாந்தி தான். சாந்தி அவனை பிரிய சம்மதிச்சதும் ஆம்பளை அவன் என்ன பண்ணுவான்? அவளே தன்னை வேண்டான்னு சொன்னப்போ அவனும் கோவத்துல சம்மதம்னு சொல்லிட்டான். இந்த விஷயத்துல சாந்தி பண்ணதான் தப்பு. தப்புதாம்மா. சாந்தி அப்படியே செஞ்சா தெரியுமா? இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு காரணமே அபிராமிதான். அபிராமி மிரட்டினதுனாலதான் சாந்தி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா. அபிராமி மிரட்டினாளா? ஆமா, கார்த்திகை விட்டு பிரியறதுக்கு சம்மதிக்கலன்னா உங்க மகன் மதனையும் என் மகளையும் ஜெயில வச்சிருவேன்னு மிரட்டி இருக்கா. தான் வாழ்க்கையை பத்தி கூட கவலைப்படாம உங்க மகன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் மனச கல்லாக்கிக்கிட்டு அவ இந்த டைவர்ஸுக்கே சம்மதிச்சிருக்கா. சாந்தி நல்லவம்மா, அவ நல்ல மனச மேல மேல காயப்படுத்தாதீங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ அவ. அவ நல்லா இருக்கணும்னு நீங்க நினைங்க. குழந்தைய கொடுங்க, நான் கிளம்புறேன். வாடா, வா. வாணா வாணா. 5 நிமிஷம் இவன் உங்ககிட்ட இருந்ததுக்கே இவன் உங்ககிட்ட இருந்து வர மறுக்கிறானே. ஆயுள் முழுக்க உங்க மகனை பிரிஞ்சிருக்கணுங்கிற தண்டனைய சாந்திக்கு நீங்க கொடுத்திருக்கீங்களே, இது ரொம்ப அதிகமா, ரொம்ப அதிகம். அபிராமி என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. அவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கிடக்கிறப்ப கூட நமக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா?
கார்த்திகோட சேர்ந்து வாழணுன்ற ஆசையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்கிறதே தாலி, அதையும் கழட்டி கொடுத்துட்டு பேசாம இந்த ஊரை விட்டே போயிடு. வர வர கார்த்திகோட பேச்சே எனக்கு பிடிக்கல. பிசினஸ்ல வளர்ந்துட்டு வரியா? அந்த திமில தான் நீ பேசுறியா, பாக்குறியா, நடக்கிறியா? மேடம், என்ன நாராயணா? ஆடிட்டிங் ஏதாவது வருதா? அது வர மாசம் கூட இது இல்லையே. அவ்வளவு தூரம் ஆபீஸ் நிர்வாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததா மேடம். நாராயணா, ஒரு நல்ல கம்பெனி, நல்ல நிர்வாகம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டு சின்சியரா எல்லாரும் வேலை செய்யணும். அந்த ஒருத்தர் இல்லைன்னா அப்ப நிர்வாகமே ஸ்தம்பிச்சிடும். எது நல்ல நிர்வாகம் தெரியுமா? யார் இல்லைனாலும் இருந்தாலும் ஒரு கம்பெனி வேலை தடப்படவே கூடாது. அது நம்ம கம்பெனியா இருந்தாலும். இப்ப யாரு நம்ம கம்பெனி விட்டு போக போறாங்க? நான் தான். மேடம்,